அன்பார்ந்தவர்களே, இன்றைய இறை வார்த்தையை நாங்கள் தியானிக்கின்ற பொழுது, எனக்கு பிரியமானவர்களே, இன்றைய வார்த்தைகள் அனைத்துமே விசுவாசத்தை பற்றி எங்களிடத்திலே தியானிப்பதற்கு இன்றைய இறை வார்த்தைகள் அழைக்கின்றது. கடுகளவு விசுவாசம் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளும் இருக்க வேண்டும். அந்த கடுகளவு விசுவாசம் எங்களுக்குள்ளே இருக்கின்ற பொழுது இந்த உலகத்தை கூட மாற்றி அமைக்கக்கூடிய திறமை, மாற்றி அமைக்கக்கூடிய வள்ளல் இந்த விசுவாசத்துக்கு உண்டு என்பதனை இன்றைய வார்த்தைகளூடாக எங்களை தியானிக்க அழைத்து நிற்கின்றது. எனக்கு பிரியமானவர்களை, இன்றைய சீடர்கள் கேட்கின்ற பொழுது அவர்கள் இயேசு சொல்லுகிறார், உங்களுக்குள்ளே நீங்கள் இந்த உலகத்தை மாற்ற வேண்டுமானால், இந்த உலகத்தில் உள்ள பொருட்களை மாற்ற வேண்டுமானால், உங்களை மாற்ற வேண்டுமானால் அந்த கடுகளவு விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த கடுகளவு விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கின்ற பொழுது எனக்கு பிரியமானவர்களே, அனைத்தையுமே செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பம் எங்களுக்குள்ளே அமையும் என்பதனை இன்றைய வார்த்தைகள் எங்களுக்கு புரிய வைக்கின்றது, அல்லது இந்த வார்த்தைகள் எங்களை அழைத்து நிற்கின்றது. இன்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது என்பவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்க்கையில பலவிதமான இன்னல்களை, பலவிதமான சூழல்களை, பலவிதமான பிரச்சனைகளை, பலவிதமான துன்பங்களை சந்திக்கக்கூடியவர்களாக நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள், வேதனைகள், துயரங்கள் மற்றும் பலவிதமான வார்த்தையின் ஊடாக காயப்படுகின்ற சந்தர்ப்பங்கள், இவை ஒவ்வொன்றுக்குமே காரணம் நாங்கள் எதிர்பார்க்கின்றவற்று எங்களுக்கு கிடைக்காமல் போகின்ற சந்தர்ப்பத்திலே ஏன் அது எங்களுக்கு கிடைக்காமல் போகின்றது என்று பார்க்கின்ற பொழுது நாங்கள் விசுவாசத்தை இறைவன் மீது வைக்கின்றோம். அத்தோடு அந்த விசுவாசத்தின் ஊடாக நாங்கள் பார்க்கிறோம், இது கிடைக்குமா அல்லது கிடைக்காமல் போகிவிடுமா என்று அந்த அவிசுவாசம், அந்த தன்மை எங்களுக்குள்ளே காணப்படுகின்றது. எங்களுக்கு உள்ளுக்குள்ளே நாங்கள் வெளியிலே சொல்லாவிட்டாலும் அது எங்களுக்கு கிடைக்குமா அல்லது எங்களுக்கு கிடைக்காமல் போய்விடுமா என்ற அந்த அவிசுவாசம் எங்களுக்குள்ளே, நம்பிக்கையின்மை எங்களுக்குள்ளே காணப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் இறைவன் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுது, இறைவன் மீது விசுவாசத்தை வைக்கின்ற பொழுது, முழு நம்பிக்கையை, முழு விசுவாசத்தையும் அவர் மீது வைக்கின்ற பொழுது, அவரை நம்பி நடக்கின்ற ஒவ்வொருவரும், அவருடைய வார்த்தையை நம்பி நடக்கின்ற ஒவ்வொருவரும், அவர் வார்த்தையின் மூலம் வாழ்கின்ற ஒவ்வொருவரும், அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த விசுவாசத்தை நூடாக நடக்கின்ற பொழுது, பயணிக்கின்ற பொழுது அன்பார்ந்தவர்களே, அவர்களுடைய வாழ்க்கையை இறைவனுக்குள்ளே அவர்கள் செல்லுகின்றதோடு இறைவன் அவர்களை வழி நடத்துவார் என்ற நம்பிக்கை எங்களுக்குள்ளே வர வேண்டும். எங்களுக்குள்ளே நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நாங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான காரியங்களை செய்கின்றோம். அந்த காரியத்தில் இருந்து நாங்கள் எதிர்பார்ப்பது நன்றியை சில சந்தர்ப்பத்திலே எதிர்பார்ப்போம். விரைவாரத்தை நாங்கள் போதிப்பதனூடாக நன்றியை நாங்கள் அதாவது மற்றவர்களுடைய புகழ்ச்சியை நாங்கள் எதிர்பார்த்து பல காரியங்களை நாங்கள் ஈடுபட்டவர்களாக, பல காரியங்களை செய்கின்றவர்களாக இருக்கின்றோம். அது எங்களுக்கு கிடைக்காத போது நான் என்னுடைய வாழ்க்கையிலே அதனை இட்டு கவலைப்பட்டவனாக இருக்கின்றேன். அன்பானவர்களே, என்று இயேசு சொல்லுகிறார், அவ்வாறு அந்த புகழ்ச்சியும் நன்றியும் எதிர்பார்த்து சேவை செய்ய முடியாது. உங்களுக்குள்ளே நீ விசுவாசத்தை வளர்த்து கொண்டு நட, உன் விசுவாசம் உன்னை வழி நடத்தும் என்ற அந்த கருப்பொருளை எங்களுக்கு தருகின்றார். கருப்பொருளை சிந்திப்பதற்கு, அந்த உண்மையை சிந்திப்பதற்கு இந்த வார்த்தைகள் எங்களை அழைத்து நிற்கின்றது. எனவே அதற்கு சாட்சி பகரும் நபர்களாக எங்களை மாற்றியல்ல வேண்டும் என்று இன்று நாளிலே இறைவனை பார்த்து மன்றாடுவோமாக.